ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे लुविशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம்। இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம்। இன்னைக்கு நம்ம படிச்சது ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரேக்குள் பிரவேசித்தல்। அதுல 11 மற்றும் 12 2 ஸ்லோகம்। சரி, இப்போ விஞ்ஞானம் அறிவியல் ஆன்மீகம் 2 இருக்கு। ஒன்னு அறிவியல், இன்னொன்னு ஆன்மீகம்। இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் மத்தியில ஆன்மீகத்தோட அறிவியலை தான் நம்புறாங்க। அறிவியல் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல், மாடர்ன் சிவிலைசேஷன், நவீன நாகரீகம்। இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எதை பின்பற்றாங்க? மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் சிவிலைசேஷன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்। நவீன அறிவியல், நவீன நாகரிகம், மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய கல்வி, வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆல்சோ। இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த மேற்கத்திய வழி கல்வி, வெஸ்டர்ன் எஜுகேஷன், அது குறையுடைய கல்வி, அது முழுமையானதல்ல। என்ன, நம்முடைய கல்வி, நம்முடைய பாடத்திட்டம் வேதங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது। நம்முடைய கல்வி திட்டம் எதை அடிப்படையாக கொண்டிருந்தது? வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், இதை மையமாக வைத்து அடிப்படையாக கொண்டிருந்த கல்விதான் நம்முடைய கல்வி திட்டம்। திண்ணை பள்ளிக்கூடம், குருகுலம், இதுதான் இருந்தது। அப்போ சுமார் 500 இல்ல 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கு இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க? இந்த இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க। சரி, எப்படி கைப்பற்றது இவங்களை? முகலாயர்கள் என்ன பண்ணாங்க? படையெடுத்து வந்தாங்க। முகலாய மன்னர்கள் கஜினி முகமது, கோரி முகமது, அக்பர், பாபர், இந்த மாதிரி நிறைய முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காங்க। ஏறக்குறைய 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டது 800 ஆண்டு காலம், 800 இயர்ஸ்। 800 வருஷம் நம்ம நாடு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம தலைமையில இல்லை। 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டு வந்தாங்க, யவன ராஜாக்கள்। அதுக்கப்புறம் ஒரு 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரங்க। இப்படி கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 1000 ஆண்டு காலம், 1000 வருஷம் நம்ம நாடு நம்ம சுதந்திரத்தில் இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை। நம்ம மேற்கத்திய நாட்டவரால் கட்டுப்படுத்தப்பட்டோம், முகலாயர்களால் கட்டுப்படுத்தப்பட்டோம்। நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இது படிச்சிருக்கலாம், ஸ்கூல்ல। முகலாயர்கள் படையெடுத்து வந்தது, இங்கு உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து சென்றது, இந்தியா செல்வம் கொழிக்கும் நாடாக இருந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம்। இந்தியா செல்வம் கொழிக்கும் நாடு। அப்ப பல முகலாயர்கள் இங்க படையெடுத்து இங்க இருக்கிற செல்வங்கள், வளங்கள் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போனாங்க। ஆனாலும் கவர்மெண்ட் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலத்துல முகலாயர்கள் இந்தியா மேல படையெடுத்து செல்வத்தை கொள்ளையடித்து சென்றாலும் பொருளாதாரத்தில் இந்தியா முதலான இடத்துல தான் இருக்கு। பிரிட்டிஷ்காரங்க காலம் அவ்வளவு செழிப்பு மிக்க இடம்। அதனாலதான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இவங்களை படையெல்லாம் எடுத்து ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த மக்கள் ரொம்ப முட்டாள்கள், ஏன்னா இவங்க ஏற்கனவே நம்ம கலாச்சாரத்தினால கவரப்படுறாங்க, பேசாம இவங்க கல்வி திட்டத்தை மாத்தணும்। என்ன பண்ணாங்க?
மெக்காலே என்ற ஒரு நிபுணரை இங்க அனுப்புறார். மெக்காலே, இந்த மெக்காலே என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கு வந்து பார்க்கிறாரு எப்படி இந்தியாவை கையகப்படுத்துவது. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் தரணும் கவர்மெண்ட்டுக்கு, அந்த வெஸ்டர்ன் கவர்மெண்ட்டுக்கு, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஒரு ரிப்போர்ட் தரணும். இந்தியாவை கையகப்படுத்த என்ன செய்ய வேண்டும் ரிப்போர்ட் கொடுக்கிறார். 2 விஷயம் அங்க உறுதியா இருக்கிறாங்க. 2 விஷயத்தை அவங்க தீவிரமா பின்பற்றுறாங்க. ஒன்று வந்து இறை வழிபாடு, சனாதன தர்மம். அவங்க ரொம்ப தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க, தர்மவான்களா இருக்காங்க, ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உள்ளவங்களா இருக்காங்க. வேத சாஸ்திரங்கள், அந்த அவங்களுக்கு சாஸ்திரங்கள் ரொம்ப தீவிரமா பின்பற்றுறாங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்றாங்க. இயற்கையா உணவு தயார் பண்ணி அந்த உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றாங்க. பசுக்களை பராமரிக்கிறாங்க. இன்னும் கிராமப்புறங்கள் வந்து ரொம்ப செழுமையா இருக்கு. பல்வேறு வகையான நெற்பயிர்கள், நூற்றுக்கணக்கான நெற்பயிர்கள் அங்க இருக்கு. விதவிதமான உணவுகளை தயார் செய்யறாங்க, ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க தர்மத்தின்படி வாழ்றாங்க. அந்த கல்வி திட்டம் அப்படி இருக்கு. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் தொழில், அவங்க வந்து தொழில் பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்றவங்க, அப்புறம் நிர்வாகம் பண்றவங்க, அப்புறம் பண்டிதன்மார்கள், இப்படி அவங்க அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ நீங்க வந்து இவங்களை உங்க கையகப்படுத்தணும்னு சொன்னா நீங்க உங்க கல்வி திட்டத்தை புகுத்தணும். உங்க கல்வி திட்டத்தை புகுத்தினால் அல்லாது இவங்களை நீங்க வசீகரிக்க முடியாது. உங்க கலாச்சாரத்தையும் உங்க கல்வி திட்டத்தையும் இங்க புகுத்த வேண்டும். அப்படிதான் அவங்க பண்ணாங்க. இங்க வந்து என்ன பண்ணாங்க, வியாபாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வியாபாரம் செய்ய வரேன்னு உள்ள வந்து அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்வி திட்டம் இதெல்லாம் புகுத்தின. நம்ம மக்கள் தான் கேட்கவா வேணும். வெளிநாட்டுக்காரன் பைத்தியக்கார மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டா இவனு பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிறான். அவன் அரைகுறையா கட்டிங் பண்ணா இவனு அப்படி கட்டிங் பண்ணிக்கிறான். அப்படியே காப்பி அடிப்பாங்க. வெளிநாட்டுக்காரன், மேற்கத்திய நாட்டுக்காரன் என்னென்ன பண்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிப்பாங்க நம்ம ஊர் மக்கள். காப்பி அடிக்கிறது நம்ம பெஸ்டான ஆளுங்க பாருங்க. அந்த தாக்கம் போகுதா, பேசும்போது ஆங்கிலம் கலந்துதான் பேசணும். தமிழ்நாட்டில் யாராவது சுத்த தமிழ்ல பேசுறாங்களா? ஒருத்தரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆள்றதுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது, எழுதி வச்சு வேற பேசுறாரு. இந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. எழுத படிக்க தெரியாதவங்க, ஏமாத்துக்காரங்க, ஊழல் பேர்வழிங்க, இந்த மாதிரி உள்ளவங்களாம் தலைவர்கள் ஆயிட்டாங்க. இப்போ கல்வி ஊத்து. சரி, அது வேற டாபிக், விஷயத்துக்கு வரும். சரி, என்னன்னா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றதை பெருமையாக நாம் நினைக்கிறோம். என்னுடைய பையன் வந்து ஆங்கில கல்வி படித்தான், அவன் இங்கிலீஷ் பேசுறான். ஓ, இங்கிலீஷ் பேசுறார் அவரு, ஓ துரை. அன்னைக்கெல்லாம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்தா அவர் கடவுளாவே நினைப்பார். துரை அவரு பாருங்க, வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துட்டார். அந்த காலத்துல சென்னை பட்டணம் போனாலே பெரிய விஷயம். கிராமப்புறங்கள்ல இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், சிதம்பரம், சீர்காழி, இந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து சென்னைக்கு போனாலே உன் பையன் பட்டணத்துக்கு போயிட்டானா, அங்க படிக்கிறானா, அங்க வேலை செய்யறானா, அப்படி ஆச்சரியமா பார்த்த காலம். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போறதை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அந்த மாதிரி மக்கள் அறியாமையினால, ஆங்கில வழி கல்வினால கவரப்பட்டு தங்களுடைய தன்மானத்தை அடமானம் வைத்து உயர்ந்த வகுப்பினர்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்க வேலை பார்த்தாங்க. அந்த இந்த பிரபு, அந்த பிரபு, ரிப்பன் பிரபு, இந்த பிரபுலாம் வருவாங்களே, மவுண்ட் பேட்டன் ரிப்பன், அந்த ரிப்பன், இந்த ரிப்பன், இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்கிட்ட வேலை பார்க்கறது கௌரவமா நினைச்சாங்க. ஆங்கிலத்தில் பேசுறது, ஆங்கில வழி கல்வி படிக்கிறது ஒரு பெருமையாக, கர்வமாக, பொய் கர்வம். அது பொய் கர்வம் தெரியாம அது கர்வமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மக்கள் என்னன்னா, என் பையன் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறான், என் பையன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறான், என் பொண்ணு வந்து பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறான், ஒரு பெருமை.
ஆனா படிச்சு என்ன ஆகுறாங்க? படிச்சு முடிச்சு சூதரனா தான் ஆகுறாங்க. இன்னைக்கு மேற்கத்திய கல்வி இருக்கு இல்லையா, இன்னைக்கு பள்ளிக்கூட கல்வி எல்லாம் சூதரர்களை உருவாக்குது. நம்ம வேத கல்வி எதை உருவாக்குச்சு? பிராமணர்களை உருவாக்கு. வேத கல்வி பிராமணர் உருவாக்கும், மேற்கத்திய கல்வி சூதரர்களை உருவாக்கும். இதுதான் இன்னைக்கு அதுல பெருமை. அப்புறம் விவசாயம் செய்வது, பசுக்களை பராமரிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய தொழில். கோவேர தனவான் தானியேன தனவான். யாரு பசு நிறைய வச்சிருந்தாங்களோ, யாரு நிலம் நிறைய வச்சிருந்தாங்களோ அவங்க தான் செல்வந்தன். யார் செல்வந்தன்? யார் பணக்காரரு? பசுக்கள் நிறைய இருக்கும், நிலங்கள் நிறைய இருக்கும், அவர் தான் செல்வந்தர். இன்னைக்கு யார் செல்வந்தர்? கோட்டு போட்டிருக்காரா, கோட் ஷூட் போட்டிருக்காரா, அல்ல இன் பண்ணி பெல்ட் எல்லாம் கட்டியிருக்காரா, கார் வச்சிருக்காரா, ஆடி காரு அமாவாசை கார்லாம் வச்சிருக்காரா, அப்புறம் பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்களா, பேங்க்ல நிறைய பணம் வச்சிருக்காரா, அவர் கோடீஸ்வரர். அப்புறம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை தெரியுங்களா? ஒருத்தரும் அவங்க நிலத்துல எஜமானனா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சூதர்களா இருக்கு. அன்னைக்கு எதுக்காகவும் வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்களை தேடியோ, உறவினர்களை தேடியோ, வேலை தேடியோ, எதுக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவங்க ஊர்லயே கிடைக்கும். இப்ப இங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம். இப்ப தெய்வநாயகி மாதாஜி, தெய்வான மாதாஜி பசு வச்சிருக்காங்க. செந்தில்குமார் பிரபு கரும்பு தோட்டம் வச்சிருக்கிறாரு. சாய் சரண்யா மாதாஜி உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறாங்க. பத்மாசினி மாதாஜி நெல் வச்சிருக்கிறாங்க. முனியாண்டி பிரபு எண்ணெய் செக்கு போட்டிருக்கிறாரு. கமாலினி மாதாஜி என்ன பண்றாங்க? அவங்க இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வாழை தோட்டம் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் பூக்களை வச்சிருக்கிறாங்க. ஆனந்தினி மாதாஜி பழத்தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு தேவைக்கு மேல பழம் இருக்கு, அந்த பழத்தை கொடுத்து காய் வாங்கிட்டாங்க. இவங்க காயை கொடுத்து பழம் வாங்கிட்டாங்க. அவங்க நெல்லு கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டாங்க. இவங்க எண்ணெய் கொடுத்து நெல் வாங்கிட்டாங்க. அங்க போய் தயிர் பால் வாங்கினாங்க, நெய் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க இப்படிதான் வாழணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை. கலப்படம் இல்லாத இயற்கையா விளையக்கூடிய தானியங்கள், நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான ஆயுள். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரோடைய வயசு பார்க்கும்போது ஒருவேளை சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம். ஆனா நோயோ நோய், தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி. ஆனா நம்ம தாத்தாவுடைய அப்பா இல்ல தாத்தாவுடைய அம்மா இல்ல தாத்தாவுடைய தாத்தா இல்ல தாத்தாவுடைய பாட்டி நோய்வாய்ப்பட்டே இருந்தாங்க, சீக்கிலே எப்போ இருந்தாங்க, கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம அம்மாவுடைய அம்மா வரை, நம்ம பாட்டி வரை எடுத்துக்கோங்க, நம்ம பாட்டி வர ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. 85 வயசு, 90 வயசு, 100, 102, 105, 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி 100 வயசுக்கு மேல வாழ முடிஞ்சது? இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. இயற்கையா விவசாயம் பண்ணி பசுவுடைய மடியிலிருந்து பால் கறந்து அந்த பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, அதை நெய்யாக்கி, நெய்யில சமைச்சு, அப்புறம் செக்கு போட்டு எண்ணெய் எடுத்து, இப்படிதான் நம்ம வாழ்ந்தது. இந்த ஆரோக்கியமான அழகான வாழ்க்கையை அடமான வச்சுட்டு நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்ட. இன்னைக்கு சாப்பிட்றது பூரா விஷம், எல்லாம் கெமிக்கல், விஷம் போட்டதான் சாப்பிட்றோம். ஒரு பொருள் நேச்சரா கிடைக்கிறது இல்லை, இயற்கையா விளையிறது இல்லை. நம்ம உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு ப்ராடக்டா தான் வாங்கி சாப்பிட்றோம். இயற்கையா விளையிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மருந்து அடிச்சு செயற்கையா உற்பத்தி பண்ணி பயிர்களுடைய தன்மையை மாற்றி, பழங்கள்ல சுவை போயிடுச்சு, மனம் போயிடுச்சு, பூக்கள்ல மனம் போச்சு. இன்னைக்கு வயிறை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம்.
இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது பூரா விஷம், அது வயிறை நிறைக்குது, அவ்வளோதான். உடலுக்கு ஆரோக்கியமாக கிடையவே கிடையாது. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சோம். இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கிராமங்களை அழிக்கிறது, நிலங்களை அழிக்கிறது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணுறது, மோட்டார் வாகனங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது, இது அசுர வளர்ச்சி, இது அசுர நாகரிகம். நாகரிகங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அது படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. ராமாயணத்தில் அயோத்தியாவுடைய செழுமை பற்றி இருக்கு. திரேதா யுகத்தில் இந்த உலகத்துக்கு வேர்ல்டு கேபிட்டல் அயோத்தியா. அந்த பெரிய பெரிய நகரங்கள், அழகான நுழைவாயில்கள், கிராமங்கள், பூத்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது மனுஷன் ஆதிகால மனுஷன் நாகரிகம் இல்லாமல் இருந்தா, அவனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். இந்த மாதிரி தவறான கல்வியை கற்பிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம குழந்தைகளுக்கு. நாமளும் தப்பு தப்பா படிச்சு அதான் உண்மையை நினைச்சிட்டு இருக்கோம். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. புரோபாட்டு கேட்டாங்க, சுவாமிஜி இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு டார்வின் தியரி வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். அப்போ புரோபாட் சொன்னார், அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாருன்னு. புரோபாட் சொன்னாரு, அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தா ஏன் இப்போ வரல? இந்த மாதிரி தவறான பாடத்தை கற்பித்து மக்களை முட்டாளாக ஆக்கிவிட்டார். இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கிற பாடம் தப்பு, நம்ம உணர உணவு சுவை கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, சுவாசிக்கும் காற்று சுத்தம் கிடையாது, குடிக்கிற நீர் தூய்மை கிடையாது. புனித நதி காவேரி ஓடுது, ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில காவேரி ஓடுது, ஆனா கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டோம். விஞ்ஞான முன்னேற்றம், நவீன நாகரிகம். எங்க ஊர்ல ஆறு ஓடுது, ஆனா நாங்கள் கேன் தண்ணி வாங்கி தான் குடிப்போம். ஏன்னா அந்த ஆத்து தண்ணியை சாக்கடையாக்கிட்டோம். இந்த ஆத்து தண்ணியை சாக்கடையாக்கிட்டு கேன்ல தண்ணி வாங்கி குடிக்கிற அதி புத்திசாலிகள் நம்மள மாதிரி புத்திசாலி யாராவது உலகத்துல உண்டா? கிடையவே கிடையாது. அதி புத்திசாலிங்க. ஏன்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா? எம்ஏ, பிஏ, பிஇ, பிடெக், எம்டெக், அந்த டெக், இந்த டெக் எல்லாம் படிச்சாச்சு. படிச்சு என்னாச்சு? அசுரத்தனமான ஒரு நாகரிகத்தை உருவாக்குன்னு தான் மிச்சம். அன்னைக்கு இப்ப துவாரகை எப்படி இருக்கு? துவாரகை வந்து செல்வம் கொளிக்கும் நகரமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் அழகழகான வண்ண தோரணங்கள், தங்கத்தாலான நுழைவாயில்கள், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான நகரங்கள், பூங்காக்கள், நந்தவனங்கள், கிராமங்கள், வயல்கள், பசுக்கள். அப்போ நாகரிகம் இருந்திருக்கு. நாகரிக மனிதன்னா தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறவன்ல நாகரிக மனிதன். நாகரிக மனிதன்னா யார் கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ, யாரு வேத கலாச்சாரத்தை, வேத கல்வி, வேத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவன் தான் நாகரிகமான மனிதன். சும்மா கோட் ஷூட் போட்டு விலங்கு மாதிரி வாழ்றவல்ல நாகரிக மனுஷன். இந்த மாதிரி தப்பு தப்பா நிறைய புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா வந்து கௌரவம். அந்த வெளிநாட்டில் வேலை பார்த்து சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டா பெரிய பெருமை. வீண் டம்பம் அடிச்சுக்கிறது, கர்வம் கொள்றது. சொந்த ஊர்ல வேலை பார்க்க துப்பு இல்லாம என்ன பண்ணிடுறோம்? வெளிநாட்டுக்கு போறோம். அதான் இன்னைக்கு சினிமா பாட்டில் பாடினாங்க. அது பாட்டில் மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் வரவே இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். ஆனா கேட்டோமா? பாட்டை மட்டும் ரசிச்சு பாடிட்டோம். ஆனா உண்மையில பண்றோமா? பண்றது கிடையாது. மக்களும் பண்றதுக்கு தயாரா இல்லை, அரசாங்கம் தயாரா இல்லை. இந்த புரோப்பா அழகா சொன்னார் பொருளுரையில புரோப்பா என்ன சொன்னாரு? இந்த அரசியல்வாதிகளை பத்தி சொல்ற. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், இந்த முட்டாள் மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மூடர்கள், முட்டாள் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய தலைவன், இவர் எங்க தலைவர், இவர் வந்தா நாட்டை மாத்திடுவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, அவர் பின்னாடி போவாங்க. அவனே ஒரு குருடன்.
பிரகலாத் மகாராஜ் சொல்ற மாதிரி நதே விது ஸ்வார்த்த கதிகி விஷ்ணு துராசியாகி பகிரத்தமானினா அந்தாந்தரானின் உபநீயமானா ஏபீஷு அந்தா உருதாமி பத்தியா. ஒரு குருடன் இருந்தான். ஒரு ஊர்ல நிறைய குருடங்க இருந்தாங்க. இந்த குருடங்களுக்கு கண் பார்வை கிடையாது. இந்த குருடங்க என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல பெரிய குருடனை தலைவனாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. தங்க குருடனுடைய கம்யூனிட்டிலேயே, அந்த குருட சமுதாயத்திலேயே இன்னொரு குருடனை தலைவனாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த தலைவனை இந்த குருடன் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் ஒரு பெரிய சாக்கடையில் விழுந்தாங்க. அதுதான் அந்த கதை. ஸோ அப்படி இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, முட்டாள் சினிமா நடிகர்கள், முட்டாள் அரசியல்வாதிங்க, இவங்களை தலைவர்களாக நம்பி அவங்க பின்னாடி போறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் அவங்க சேர்த்திக்கிறாங்க ஒரு சினிமா நடிக்கிறதுல, ஒரு படம் எடுக்கிறதுல. ஆனா வசனம் பேசுவாங்க. நீங்க ஏன் கோயில் கட்டுறீங்க, கோயிலுக்கு ஏன் பணம் கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு மருத்துவமனை கட்டுங்க, நீங்க ஏங்க கோடிக்கணக்கா போட்டு படம் எடுக்கிறீங்க, அந்த கோடிக்கணக்கான பணத்துல ஏழைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கலாமே, அவனுக்கு தானியங்கள் கொடுக்கலாமே, தங்க இடம் கட்டி கொடுக்கலாமே, எவ்வளவு சேரிப்புறங்கள் இருக்கு. சினிமாவில் மார்பை தட்டி நெஞ்சு கையை உயர்த்தி வசனம் பேசுவாங்க. ஆனா தெருவில் போகும்போது ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க கார்ல போவாங்க, இவன் ரசிக ரோட்ல செருப்பு இல்லாம நடந்து போவான். இதுதான் முட்டாள் சமுதாயம். இந்த தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த தலைவர்கள் சினிமா நடிகர்கள்லாம் கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்காங்க. சினிமா நடிகர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்கு. தலைவர்களுக்கு கோடிக்கணக்கான ஊழல் பண்ணி பணம் சேர்த்து வச்சுட்டு ஊருக்கு வெளியில ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி, நாங்கள் இயற்கையாக விவசாயம் செய்கிறோம், நாங்கள் பசுக்களை பராமரிக்கிறோம், எங்கள் தோட்டத்தை பாருங்கள், இந்த பழம் இயற்கையாக வந்தது, இந்த கனி இயற்கையாக வந்தது. உன்னை ஃபாலோ பண்றவன் தொண்டன் என்னானா, பிச்சைக்காரனான. ஒரு ரசிக என்னானா, ஓட்டாண்டியா உட்காந்துருக்கான். ஓட்டு போட்டவன் ஓட்டாண்டியா இருக்கான், ஓட்டு வாங்கினவன் அவன் இயற்கையா சாப்பிட்றான். அவன் இயற்கையா தானியம் உற்பத்தி பண்ணி மக்கள் எக்கேடு கட்டு போன என்ன. இதுதான் இந்த சமுதாயம். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. அன்னைக்கு மன்னர் ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது. பரீட்சித் மகாராஜோட ஆட்சி மன்னர் ஆட்சி தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜோட ஆட்சி மன்னர் ஆட்சி. ஆனது மக்களுக்கான ஆட்சி. இன்னைக்கு மக்கள் ஆட்சி ஆனது மக்களுக்கானதே அல்ல. மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணணும், அதுக்கான ஆட்சி தான். எப்படிலாம் திட்டம் போட்டு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணலாம், அந்த மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணிட்டு அவங்களே முட்டாளா வச்சுட்டு அவங்களுக்கு நான் இலவசமா அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன். ஆனா வரி வாங்குறது ஓன் பணம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஆட்சிக்கு அதை இலவசமா கொடுப்பாங்க, இதை இலவசம், எதை இலவசமா கொடுக்குறான், எல்லாம் ஓன் பணம், உன்கிட்ட வாங்கின வரி பணம். இதுதான் முட்டாள் சமுதாயம். ஸோ இந்த முட்டாள் சமுதாயம் இன்னைக்கு சாஸ்திர அறிவு இல்லாதனால இன்னைக்கு பேரளவான புத்தக புழுக்கள் இன்னைக்கு பௌதிக கல்வி படிச்சுட்டு, இந்த பௌதிக கல்வினால எல்லா சயின்ஸ் சொல்லுது, சயின்டிஸ்ட் சொல்றதா கரெக்ட், அரசியல் தலைவர் சொல்றதா சரி, சினிமா நடிகர் சொல்றதா சரின்னு முட்டாள்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உண்மை என்னன்னு பாகவதம் எடுத்து வரைக்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாபெரும் நகரங்கள் உண்டு, பல்வேறு கிராமங்கள் உண்டு, இதெல்லாம் இயற்கையோடு சேர்ந்திருந்து. ஏன் தமிழ்ல படிச்சிருக்கோம், காடும் காடு சார்ந்த நிலமும், மலையும் மலை சார்ந்த நிலமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதெல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு நாடே பாலைவனமானதான் மிச்சம். அங்க ஒரு ஏர்போர்ட், இங்க ஒரு ஏர்போர்ட், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவைப்படுது. அதை அழிச்சு, விவசாய நிலத்தை அழிச்சு, 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை, இங்க ஒரு பாலம் அங்க ஒரு பாலம், பாலத்துக்கு மேல பாலம், பாலத்துக்கு கீழே பாலம், அங்க ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், புல்லட் ட்ரெயின். பூமி பொறுமையா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் டபார்னு வெடிப்பாங்க, எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. இந்த பாலம் கட்டினவன், பாலத்துக்கு மேல பாலம் கட்டினவன், அதுல வண்டி ஓட்டினவன் எல்லாம் உள்ள போயிடும். பினிஷ். பொறுத்தா பூமி பொறுமையா இருக்காங்க. பூமாதேவி என்ன பண்றாங்க, பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அப்படி கொந்தளிப்பாங்க, எல்லாம் உள்ள போயிடுவாங்க. அவ்வளவுதான், பினிஷ். இந்த அசுர நாகரிகம்
இது எப்படி? அப்ப நாம எங்க இருக்கிறோம்? நாமளும் அங்கதான் இருக்கிறோம். என்ன ஆயிட்டோம்? நாம வந்து சிலந்தி பூச்சி மாதிரி மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னா, இன்னைக்கு மக்களுடைய நிலைமை என்னன்னா, மக்கள் வந்து நவீன நாகரிகங்கிற பேர்ல தன்னை சுத்தி ஒரு வலையை பின்னிட்டு அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இது உள்ளேயும் போக முடியாது, வெளியில வர முடியாது. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே வழிதான் இருக்கு. இந்த பேரளவான அசுர நாகரிகம், அசுர கலாச்சாரம், அசுர கல்வி, அசுர குணம், இதுல இருந்து அசுரனான உழைப்பு, இதுல இருந்து வெளியில வரணும்னா பாகவத தர்மத்தை எடுத்துக்கணும். பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராத வரைக்கும் மக்களுக்கு வந்து நிம்மதி, அமைதி, ஆனந்தமெல்லாம் ஒரு கனவு தான். மக்கள் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதெல்லாம் ஒரு கனவுல தான் நடக்கும். நினைவுல வாய்ப்பே இல்லை. காரணம் என்னது? எந்த பூமியில வந்து பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ, கசாப்பு கூடங்கள் உற்பத்தி பண்றது, அப்பாவி மிருகங்களை கொல்றது, பசுக்களை துன்புறுத்துறது, அந்த பூமி வந்து பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை, வெடிகுண்டு கலாச்சாரம், தீவிரவாத கலாச்சாரம் எல்லாம் இருக்குவாங்க. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தினம் தினம் செத்து செத்து பழைக்கணும். இந்த நிலைமையில தான் மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரே அடைக்கலம் தான் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவத கல்வி எடுத்துக்கிட்டு பக்தர் சங்கத்துல வந்து பாகவதம் படிச்சு நாம ஜெபம் பண்ணி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் துன்பப்படும். அடுத்த தலைமுறை நரகத்துக்கான பாதையில் தான் போகும். இன்னைக்கே ஆயாச்சு. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் இருக்கு. கலியுகம் மொத்தம் 4,32,000 வருஷம். கலியுகம் 4,32,000 வருஷம். வெறும் 5000 வருஷம் தான். குடிக்க நல்ல தண்ணி கிடையாது. ஆறு குளம்லாம் சாக்கடை பண்ணியாச்சு, குளங்களை மூடி அபார்ட்மெண்ட் கட்டியாச்சு, அப்புறம் நிலங்களை அழிச்சு ஏர்போர்ட் கட்டியாச்சு. வேற என்ன இருக்கு? இங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லை. நான் கேட்டேன், இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லை. மே மாசம் வந்தா குடத்தை தூக்கிட்டு லாரி தண்ணி வருமானு தெருவா போறது. டிசம்பர் மாசம் வந்தா தண்ணியில மிதக்க வேண்டியது. இதுதான் சென்னை வாசியோட நிலைமை. சென்னைன்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாம் இருந்து அந்த ஊரை சுடுகாடா மாத்தி அங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட், தொழிற்சாலைங்க எல்லாம் பண்ணி மே மாசம் வந்தா தண்ணி கிடையாது. டிசம்பர் மாசம் வந்தா இங்க தண்ணியில மிதப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளதான் தண்ணி. சென்னைக்கு மிக அருகாமையில், ஏர்போர்ட்டுக்கு மிக பக்கத்துல எல்லா வசதி இருக்கு. தண்ணியை தேடி நீங்க போக வேண்டாம், அதே உங்க வீடை தேடி வரும். எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்க தண்ணியை தேடி போக வேண்டாம், உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரும். நீங்க போட் ஃபெஸ்டிவலே பண்ணிக்கலாம். வீட்டுல வந்து ஒரு போட் வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில நீங்க மிதக்கலாம். அப்புறம் மொட்டை மாடியில போய் இருந்துக்கலாம். யாராவது பால் பாக்கெட் போடுவாங்களா, சாப்பாடு போடுவாங்களா, அண்ணாந்து பார்க்கலாம். ஏடிஎம்ல பணம் இருக்கு, ஆனா ஏடிஎம் வந்து தண்ணியில மிதக்குது. பேங்க்ல பணம் இருக்கு, பேங்க்குக்கு போக முடியாது. கையில காசு இருக்கு, தெருவில் போய் வாங்க முடியாது. காய்கறி கடையெல்லாம் தண்ணியில மூழ்கிரும். செருப்பு, ஷூ எல்லாம் ஷோகேஸ்ல இருக்கும். காய்கறி, தானியம் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும். இதுதான் இந்த நிலைமை. இந்த நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் துன்பகரமான வாழ்க்கை தான். சந்தோஷம், இன்பம், ஆனந்தம் எல்லாம் அவங்களுக்கு கற்பனை தான். இல்ல முட்டாள்தனமா நினைச்சுக்கலாம், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் குடிக்கிறதுனால சந்தோஷமா இருக்கேன், நான் பெண்களோடு இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வசதி இருக்குன்னா, இதெல்லாம் கற்பனை தான். இதெல்லாம் கற்பனை தான். ஒரு செகண்ட்ல இதெல்லாம் போயிடும், அவ்வளவுதான், பினிஷ். அதனால இந்த நாகரிக வளர்ச்சி, நாகரிக முன்னேற்றங்கிறது இன்னைக்கு வந்ததல்ல. உண்மையான நாகரிக வளர்ச்சி, உண்மையான நாகரிக முன்னேற்றம் பெரும் நகரங்கள், பெரும் நகரம். இந்த நாகரிக வளர்ச்சி, நாகரிக முன்னேற்றம் இதெல்லாம் இப்ப இன்னைக்கு நேரத்தில் இல்ல. இதெல்லாம் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே பலதரப்பட்ட கிரகங்கள் இருக்கு. பலதரப்பட்ட கிரகங்கள்ல பலதரப்பட்ட ஜீவராசிகள் இருக்காங்க. கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், யக்ஷலோகம், ராட்சச லோகம், வித்யாதர லோகம், கந்தர்வ லோகம், பல்வேறு கிரக அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பூமியில பல்வேறு நிலங்கள் உண்டு, பல்வேறு நகரங்கள் உண்டு.
பல்வேறு நகரவாசிகள். இங்க பாருங்க, துவாரகையோட எழில், துவாரகையின் அழகு, அப்படி ஒரு ராஜ்யம். அந்த துவாரகையில வாழ்ந்தவங்கள எப்படி வாழ்ந்திருக்காங்க? பகவானுக்கு நிகராக ஐஸ்வர்ய தாமம். பகவான் எப்படி துவாரகையில் ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சாங்களோ பகவானுக்கு நிகரா இருந்திருக்கிறாங்க துவாரகாவாசிகள். இங்க சொல்லியிருக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்கு? அங்க இருந்தவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு இணையான பலசாலிகள். கிருஷ்ணா தன் பக்தனுக்கு அதீத ஆற்றல் கொடுக்கிறார். பகவான் தன் பக்தனுக்கு சக்தி கொடுக்கும் போது பகவான் நினைச்சா தன் பக்தனை தனக்கு நிகராக வாழ வைக்க முடியும். பாத்தீங்களா? அர்ஜுனன் கிருஷ்ணரோட நெருங்கிய நண்பரா இருந்தார். அதீத ஆற்றல் பகவான் கொடுத்திருந்தார் அர்ஜுனனுக்கு. ஆனா பகவான் மறைந்த பொழுது அர்ஜுனன் அனைத்து ஆற்றலும் இழந்து விட்டார். எந்த அர்ஜுனன் காண்டிபதாரி, அவர் அந்த காண்டிபம் எடுத்தா யாராலும் அவர் ஜெயிக்க முடியாது. அந்த அர்ஜுனனை சாதாரண மாடு மேய்க்கிற ஆயர்குலத்தவரும் ஜெயிச்சிட்டாங்க. கிருஷ்ணனுடைய மனைவிகளை கடத்தி போயிட்டாங்க அர்ஜுனன். அதனால பகவான் நினைச்சா ஒரு பக்தனுக்கு அதீத சக்தி கொடுக்க முடியும். தனக்கு நிகரான சக்தியும் ஐஸ்வர்யத்தையும் தர முடியும். பகவான் நினைச்சா திரும்ப எடுத்துக்கவும் முடியும். கிருஷ்ணர் கொடுக்கவும் செய்வாரு, எடுக்கவும் செய்வார். தேவைப்பட்டா கொடுக்க செய்வாரு, தேவைப்பட்டா எடுக்கவும் செய்வார். அதனால இங்க என்ன பாயிண்ட்னா, இப்போ இங்க முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த நாகரிக முன்னேற்றம், நகரங்கள், இதெல்லாம் எஜுகேஷன், இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே அதி புத்திசாலிகளா இருந்திருக்காங்க. வேத விற்பனர்கள், வேத வல்லுநர்கள், பண்டிதன்மார்கள், பெரிய பெரிய நகரங்கள், பெரும் மன்னர்கள், பெரும் வியாபாரிக. ஆனா இன்னைக்கு இந்த முட்டாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பெரிய பெரிய தொழிற்சாலை இருந்தாதான் நாகரிகம், பெரிய பெரிய மோட்டார் கம்பெனி இருந்தாதான் நாகரிகம், மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றதா நாகரிகம், ஆங்கிலத்தில் பேசுறதா நாகரிகம். இதுதான் முட்டாள் கலாச்சாரம். ஆனா துரதிருஷ்டவசமா நாமளும் அந்த சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டு, பிரபுபாதருடைய கருணையால நமக்கு இதெல்லாம் புரியுது. நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம சுத்தி என்ன நடக்குது? ஒரு முட்டாள்தனமான சர்க்கிளை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அதுல இருந்து வெளியில வரணும். அதுல இருந்து வெளியில இந்த போலித்தனமான வாழ்க்கை, போலித்தனமான வாழ்க்கை, பொய்க்கருவம், பொய் அகங்காரம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ கத்துக்கணும். எளிமையாக வாழ கத்துக்கணும். சரி, முடியலையா, என்னால விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது, என்னால பசுக்கள் எல்லாம் பராமரிக்க முடியாது, நான் அதெல்லாம் என்னால பண்றதுக்கு இப்ப சக்தி கிடையாது. அப்ப சீக்கிரமா பகவான்கிட்ட திரும்ப போற வேலையை பார்க்கணும். இந்த ஜட உலகத்தை விட்டு போகணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடம் ஆக்கிட்டு வர்றாங்க. காலங்காலமா என்ன பண்ணிட்டு வர்றாங்க? இந்த பூமி வாழ்றதுக்கே தகுதி இல்லை. அடுத்த விஞ்ஞானியோட திட்டம் என்ன? நம்ம பெரிய பெரிய தொழிற்சாலையில உற்பத்தி பண்ணிட்டோம், பெரிய பெரிய மோட்டார் கம்பெனியில உற்பத்தி பண்ணிட்டோம், இனி பூமியில யாரும் வாழ முடியாது, அடுத்து வேறு கிரகத்துக்கு போலாம், அங்கேயும் போய் நாசம் பண்ணலாம், அப்போ அங்க போய் வாழலாம், அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து அங்கே அடுத்த நாசம் ஆகிட்டு அடுத்த கிரகம். இதுதான் அவங்க திட்டம். அவங்க திட்டம் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இறை உணர்வற்ற அசுரத்தனமான போலித்தனமான ஒரு நாகரிகத்தை உருவாக்குறது அவங்க திட்டம். சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், பௌதிகவாதிகள், நாத்தியர்கள், மனக்கற்பனையாளர்கள், வருட்டு தத்துவவாதிங்க, இவங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஓட மாட்டேங்க. இவங்க வேலை என்னன்னா, கிருஷ்ண உணர்வற்ற இறை உணர்வற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், கடவுள் இல்லைன்னு சொல்லணும், நாமளே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், செத்து போயிடணும். இதுதான் கல்ச்சர். இந்த கலாச்சாரம் அசுர கலாச்சாரம், இரண்யகசிபு கலாச்சாரம். இதுக்கு எதிராக தான் பிரபுபாத் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி துஷ்டர்கள், மூடர்கள், நராத்தமர்கள், மாயினால் அறிவு இழந்தவங்க, ஆசிரி பாவம், அசுர குணம் உள்ளவங்க, இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றப்படும். அப்படின்னா பாகவதம் படிக்கணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், நாம ஜபிக்கணும், சீக்கிரமா ஜட உலகத்தை விட்டு போயிடணும். இன்னொரு தடவை இங்க திரும்ப வந்தோம், அவ்வளவுதான், பினிஷ். அதனால இதுதான் இங்க முக்கியமான பாடம். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கார் பிரபுபாதர். இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் நல்லா பயிற்சி பண்ணி இந்த பிறவிலேயே பகவான்கிட்ட போயிடணும். இனி ஒரு பிறவிக்கு வரணும்னு நினைச்சோம், இதை விட மோசமாலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஹரே கிருஷ்ணா.
ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.